ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம அற்புதமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னா அறிவு நிலையின் கான்சியஸ், நம்மளுடைய தூக்க நிலைன்னு சொல்லலாம், ஆழ்நிலைன்னு சொல்லலாம். ஸோ அதனோட வெளிப்பாடு 5 வெளிப்பாடுகள் இருக்குது. அது என்னென்னா ஜாக்ரத், சொப்பனா, சுசுப்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா துரியம், துரியாதீதம் அப்படின்னு ஒரு 5 நிலைகள் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு நிலைகளை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஜாக்ரத் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா அது நம்மளுடைய அன்றாட செய்யக்கூடிய வேலை, விழிப்பு நிலையோடு செய்யக்கூடிய வேலை. எந்திரிக்கிறோம், தூங்குகிறோம், படுக்கிறோம், அந்த மாதிரி விழிப்பு நிலையோடு செய்யக்கூடிய வேலைக்கு அந்த நிலையிலே இருந்து கொண்டு மனதை ஒரு நிலையோடு வைத்துக்கொள்ளும் நிலை தான் ஜாக்கிரத் நிலை. அடுத்தது பார்த்திங்கனாக்கா சொப்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கனவு நிலைங்க. இப்போ தூங்குகிறோம், ஆனால் கனவு காலையில் நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்தது, ஏதோ பிரச்சனைகள் நடந்தது, ஏதோ இருந்ததெல்லாம் அதை சிந்திச்சுக்கிட்டே அந்த நிலையில் தூங்குறது. கனவும் அதுக்கப்புறம் நினைவு நிலையிலையும் தூங்குறது. இந்த நிலைக்கு பார்த்திங்கனாக்கா சொப்னா அப்படின்னு. சுசுப்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆழ்ந்த உறக்கம். கனவும் இல்லை, நனவும் இல்லை, நல்லா திருப்தியாக தூங்கினப்பா, காலையில் எழுந்திரிச்சு பிரிஸ்காக இருக்கப்பா, ஆரோக்கியமாக இருக்குப்பா அப்படின்னும் போது உடலும் மனமும் ஒரு புத்துணர்ச்சி அடையும் நிலை சுசுப்தி. அதுக்கப்புறம் துரியம். இதில் கனவும் இல்லை, நனவும் இல்லை, ஆழ்ந்த உறக்கமும் தாண்டி ஒரு பேரானந்த அமைதி நிலை. எந்த நிலையும் சாட்சி பாவனையாக பார்க்குது, ஒவ்வொன்றையும் சாட்சியாக பார்க்குது. இது என்னோடது இல்லை அப்படிங்கிற மாதிரி சாட்சியாக எல்லாத்தையும் சாட்சியாக பார்க்கும் ஒரு அற்புதமான தூக்கம். அது தியான நிலைன்னு சொல்லலாம். எப்பயுமே அந்த தியானத்தோட அதிகமான தியானத்தில் உட்காந்துட்டிங்கன்னா கண்ணை மூடினீங்கன்னா எல்லாமே சுவிட்ச் ஆஃப் மாதிரி ஆகிடும். அப்படியே பரிபூர்ண சரணாகதி உணர்வோடு இருக்கும் நிலை தான் துரிய நிலை. அடுத்து துரியாத நிலை. அந்த நிலையை பார்த்திங்கன்னா யோகிகளும் ஞானிகளும் குருமார்களும் இருந்த அற்புதமான நிலை. அது முழுமை பேரு. அந்த நிலையில் இருக்கும்போது ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாகி போன ஒரு அற்புதமான நிலை. இந்த 5 நிலைகளும் நம் வாழ்க்கையில் படிப்படியாக ஜாக்கிரத்தில் ஆரம்பித்து, சொப்னால் ஆரம்பித்து, சுசுப்தியில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் துரியம், துரியாதீதம் அந்த நிலையில் நம்ம பாடியை ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப அற்புதமாக இருக்கும். தினமும் செய்யக்கூடிய தினச்சரியை நம்ம பாரம்பரியத்தில் சொல்லக்கூடிய காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து படிப்படியாக தூக்க நிலையில் வரைக்கும் என்ன பயிற்சிகளோ அதை படிப்படியாக நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது. தள்ளி போடாமல் நம்ம இன்றைக்கி லேட்டாக தூங்கிக்கலாம், லேட்டாக எழுந்திரிச்சிக்கலாம், லேட்டாக சாப்பிட்லாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அதெல்லாம் எப்படி இயற்கை எப்படி காலையில் சூரியன் கரெக்டாக உதயமாகி கரெக்டாக அஸ்தமிக்குதோ, எப்படி அமாவாசை பௌர்ணமிலாம் கரெக்டாக அந்த டே பிரகாரம் பிரதமையில் ஆரம்பித்து அந்த சதுர்த்தி அன்னைக்கு பௌர்ணமி எப்படி வருது, அதே மாதிரி அமாவாசை எப்படி வருது, எல்லாமே எப்படி அந்த நிலை இறைநிலை மாறாமல் இருக்குதோ அந்த மாதிரி இயற்கையோடு நம்ம வாழ்க்கை முறையை கொஞ்சம் படிப்படியாக பயிற்சி பண்ணி அற்புதமாக வைத்து கொள்ளும் பொழுது இந்த ஒவ்வொரு நிலைகளும் நம்மளை தாண்டி நம்ம வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும். பண்ணிக்கிட்டே தியானம், யோகம் இதெல்லாம் செஞ்சுட்டே வரும்போது நினைவு நிலை, கனவு நிலை, அதை தாண்டி இறைநிலை, அதெல்லாம் முடித்து முழுமை பேரும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிலை அடைந்து நம் வாழ்க்கை மிக மிக ஒரு உன்னதமாக நடையும். அடுத்த வீடியோவில் அடுத்ததை பற்றி அற்புதமாக பார்க்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.